ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம் நடக்கும்போது, மதுரையில் இருக்கிற மீனாட்சி அம்மனுக்கும் சுந்தரேஸ்வரருக்கும் கல்யாணம் நடக்கும்போது பெண்கள் தாலி கயிறு மாற்றலாமாங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். 2026ஆம் வருஷம் எப்போ கல்யாணம் நடக்க இருக்குன்னா 28ஆம் தேதி 4ஆம் மாதம் ஏப்ரல் மாதம் 28ஆம் தேதி நடக்க இருக்குது. சித்திரை 15ஆம் தேதி தமிழில் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நடக்க இருக்கு. இன்னைக்கு பெண்கள் அங்கே கல்யாணம் நடக்கும்போதே கோயிலில் இருக்கிற பெண்கள் தாலி கயிறு மாற்றிப்பாங்க. அந்த திருக்கல்யாணம் நடக்கும்போது நம்ம பெண்கள் மாற்றிக்கிட்டா தீர்க்க சுமங்கலியாக இருப்பாங்கங்கிறது ஐதீகம். காலை 8:35லேருந்து 8:59 நடக்க இருக்குது கல்யாணம். செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு 28ஆம் தேதி 4ஆம் மாதம். அந்த டயத்தில் கோயிலில் இருக்கிறவங்க அங்கேயே தாலி கயிறு மாற்றிப்பாங்க. கோயிலுக்கு போக முடியாதவங்க வீட்டிலையே எந்தெந்த ஊரில் இருக்காங்களோ சாமிக்கு முன்னாடி நம்ம அந்த டயத்தில் 8:35லேருந்து 8:59 தாலி கயிறு மாற்றிக்கலாம். ரொம்ப விசேஷமானது. அந்த குறிப்பிட்ட நேரம் கொஞ்சம் டைம் தான் இருக்கிறதுனால உங்களுக்கு 15 நிமிஷம்தான் இருக்கும். அந்த டயத்தில் மாற்றிக்கிறங்கிறதுனால முன்னாடியே நம்ம தாலி கயிறுலாம் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சு கரெக்டாக அந்த டயத்தில் நம்ம தாலி கயிறு மாற்றிக்கலாம். இதை மாற்றிக்கிறது மூலமாக தீர்க்க சுமங்கலியாக இருப்பாங்கங்கிறது ஐதீகம். எப்போ திருக்கல்யாணம் நடக்க இருக்குன்னா மீனாட்சி அம்மனுக்கும் சுந்தரேஸ்வரருக்கும் எப்போ நடக்க இருக்குன்னா 28ஆம் தேதி 4ஆம் மாதம் நடக்க இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். விஷ்ணு வேலவா விஷனுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.